அனைவருக்கும் வணக்கம். இது மேக்ஸிமம் பிளான்ஸ் டெக்னிக்கல் ட்ரைனிங் சென்டர், சென்னை போரூர். எல்இடி டிவி, ஸ்மார்ட் டிவி ட்ரைனிங். இந்த வீடியோ கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிகான் போர்டில் என்னென்ன வோல்டேஜ் டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு ஒன் பை ஒன்னாக செக் பண்ண போகிறோம். பெரும்பாலானோர் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா, டிஸ்பிளே வரல அப்படின்னா நம்ம வந்து டிஸ்பிளே மாற்றுவோம் இல்லையா, அதில் தான் சில மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, டிஸ்பிளே வரலன்னா சில நேரங்களில் வந்து டிஸ்பிளே போர்டு, அதாவது பேனல் போர்டு சொல்லுவாங்க, அல்லது டிகான் போர்டு சொல்லுவாங்க. இந்த போர்டு வந்து ரிப்பேர் ஆகிருக்கும். இதில் வந்து சில வோல்டேஜ் எல்லாம் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த வோல்டேஜ்லாம் வந்து பேனலுக்கு, அதாவது டிஸ்பிளேக்கு போகும். இந்த டிகான் போர்டு தான். ஓகே, இந்த வோல்டேஜ் ஏதாவது மிஸ் ஆகிடுச்சு, ஆப்சென்ட் ஆகிடுச்சுன்னா டிஸ்பிளே வராமல் போக வாய்ப்பு இருக்குது. ஆடியோ இருக்கும், லைட் எரியும், ஆனால் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வராது. இப்போ டிஸ்பிளே ப்ரோக்கன் ஆகிருக்குன்னா நீங்கள் டிஸ்பிளே மாற்றலாம். டிஸ்பிளே ப்ரோக்கன் ஆகிருக்கு, இல்லை ஆஃப் டிஸ்பிளே, இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக லைன்ஸ் வந்துருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்பிளே மாற்றலாம். பட் என்னென்னா, டிஸ்பிளே வந்து பிளாங்காக இருக்குது, ஆடியோ நல்லா கேட்குது, லைட் எரியுது அப்படின்னா சம்டைம் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா போர்டுலேயே ஃபால்ட் இருக்கும். இந்த போர்டில் என்னென்ன வோல்டேஜ் செக் பாயிண்ட் இருக்குது, அதை எப்படிலாம் செக் பண்ணணும், இந்த வோல்டேஜ் எங்கேருந்து ஜென்ரேட் ஆகுது, அந்த வோல்டேஜுக்கு சில நேம்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த செக் பாயிண்டில் எங்கெங்கே இருக்குது, அதில் என்னென்ன வோல்ட்டு வரும்னு நம்ம மல்டிமீட்டர் மூலமாக செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மீட்டரில் டிசியில் 20 வச்சுக்கோங்க. இந்த டிகானில் பார்த்தீங்கன்னா நிறைய வோல்டேஜ் செக் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த செக் பாயிண்ட் வந்து ஒரு டாட்டு மாதிரி, அதில் தான் செக் பண்ணணும் கேர்ஃபுல்லாக. தவிர வந்து அந்த வோல்டேஜுக்கு நேம் வந்து சில கொடுத்துருப்பாங்க. அந்த நேம்லாம் ஒன்று ஒன்றா அதை பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த எல்விடிஎஸ் கேபிள் வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த கார்னரில் ஒரு சீனர் டயோடு ஒன்று இருக்கும். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரு சீனர் டயோடு இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஃபியூஸ், ஒரு கருப்பு கலர், ஒரு ஒயிட் கலரில் கொடுத்துருப்பாங்க. அதில் இப்போ மீட்டர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு 12 வோல்டேஜ் காட்டுது பாருங்கள். இது வந்து 43 இன்ச்சு பேனல், ஒரு 4K பேனல் இது. அதில் இப்போ 32 இன்ச்சுக்கு மேலே வர டிஸ்பிளே எல்லாமே 12 வோல்ட் தான் வரும். இப்போ இந்த 12 வோல்ட் இன்புட் சப்ளை வருது. இது வந்து மதர் போர்ட்லேருந்து வரும், மைக்ரோ ப்ராசஸ் கண்ட்ரோலில் இருக்கும். இந்த வோல்டேஜ் வந்து 12.50, அதாவது 12 வோல்டேஜ் வந்து ப்ரெசென்ட்டில் இருக்குது. இது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சீனர் டயோடு ஒன்று போட்டிருப்பாங்க, அந்த பிளாக் கலர் இருக்குது பார்த்திங்கன்னா. அதில் வந்து பார்த்திங்கன்னா இது சீனர் டயோடு பார்த்தா ரிவர்ஸாக கணக்கு பண்ணியிருப்பாங்க. இந்த சீனர் டயோடு டேமேஜ் ஆகிடுச்சுனாலும், அல்லது இந்த ஃபியூஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சின்னதாக, ரொம்ப சின்னதாக இருக்குது எஸ்எம்டி ஃபியூஸு, இது டேமேஜ் ஆனாலும் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா டிகான் பவர் ஃபெயில் ஆகிடும். டிகான் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா டிஸ்பிளே பிளாங்காக இருக்கும், ஆடியோ வரும், ஒரு வீடியோ சுத்தமாக தெரியாது, தவிர வந்து பேக்லைட் ஏரிய வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ இந்த டிகானில் ஃபஸ்ட்டு பார்க்குற சப்ளை இந்த வோல்டேஜ் நேம் வந்து இதில் பிரிண்ட் ஆகிருக்கும், வி இன்னு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது இந்த இடத்துல. அப்படி இல்லைனா சில டிவியில் விசிசி அல்லது விடிடி இன்னு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த டயோடுக்கு பக்கத்தில் எஸ்எம்டி பதில் ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னாலும் 12.489 வோல்டேஜ் காட்டுது. ஓகே, இந்த ஃபியூஸு, இந்த டயோடு, இந்த கெப்பாசிட்டர்ஸ், இதில் மூணில் எதுவும் ஒன்று டேமேஜ் ஆனாலும் டிகான் வந்து ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ அடுத்து இந்த டிகானில் என்னென்ன வோல்டேஜ் ஜெனரேட் ஆகுதுன்னா, இந்த ஐசி பார்த்திங்கன்னா இது டிகான் ப்ராசஸர்னு சொல்லுவாங்க. இந்த பக்கத்தில் ஒரு 8 பிளக் இருக்குது பார்த்திங்களா, இது டிகான் ரோம் ஐசின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டிசி ஐசி. இந்த ஐசி வந்து டிசி இதான் இருக்கிறதுலையே, இந்த டிகான்லேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐசி தான் இந்த டிசி ஐசிமாங்க. இந்த ஐசி வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பூஸ்ட் கண்ட்ரோலர் அல்லது பக் பூஸ்ட் ரெண்டுமே சேர்ந்துருக்கும். பக்குன்னா என்னென்னா வோல்டேஜ் கம்மி பண்ணி கொடுக்குறது பக் ஐசின்னு சொல்லுவாங்க. பூஸ்ட்னா என்னென்னா, ஸோ வர இன்புட் வோல்டேஜ் கம்மியாக இருந்தாலும் அதை அதிகப்படுத்தி கொடுக்குறது தான் பூஸ்ட் கண்ட்ரோலுமாங்க. ஆக்சுவலாக இது பூஸ்ட் ஐசின்னு சொல்லுவாங்க. இந்த டிகான் பொறுத்தவரை எம்ஐ சிஎஸ்ஓடி பேனலில் இருக்கிற இந்த டிகானை பொறுத்தவரை 4K டிகான். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட் ரேட்டிங்லாம் அதிகமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த ஐசி சரௌண்டிங் ஏரியாவில் நிறைய காயில் போட்டிருப்பாங்க. இந்த காயிலெலாம் பார்த்திங்கன்னா ஆம்பியர், அதாவது கரண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு காயில் அதிகமாக அதில் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் நிறைய வோல்டேஜ் செக் பாயிண்ட் வந்து நிறைய வோல்டேஜ் இதில் மூலமாக தான் ஜென்ரேட் ஆகும். இப்போ நீங்கள் டிகானில் பார்த்தீங்கன்னா வர வோல்டேஜ் வந்து காஃபுக்கு, அதாவது வெர்டிக்கல் காஃப் டிரைவர் ஐசிக்கு, ஹரிசாண்டல் காஃப் டிரைவருக்குலாம் போகும். அது வோல்டேஜ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து வெர்டிக்கல் காஃப் டிரைவருக்கு போகிற வோல்டேஜ் பார்க்க போகிறோம். அது எந்த இடத்துல அந்த பாயிண்ட் இருக்குன்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது டிவி மாறும். ஆக்சுவலாக அந்த வோல்டேஜ் செக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஏவிடிடி, ஏவிஏஏ, விஏஏன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து மேக்ஸிமம் வோல்ட் வந்து 18 வரும், மினிமம் 12 வோல்ட்டு. அதில் செக் பண்ணுற அந்த பாயிண்டில் இப்போ பாருங்கள், மீட்டர் பாருங்கள். ஸோ இந்த பாயிண்ட் தான் அதில் விஏஏன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சில டிவியில் ஏவிடிடி,
அல்லது AVAA அனலாக் சப்ளை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பாயிண்ட்டு ஸோ இதில் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.30 வோல்ட் காட்டுது ப்ரெஷரில் இருக்குது. இது மினிமம் வோல்ட்டு 12, மேக்ஸிமம் வோல்ட் வந்து 18. அதனால் வந்து இப்போ இந்த ஐசி வந்து இந்த வோல்டேஜ் வந்து இந்த பூஸ்ட் ஐசியில் தான் ஜென்ரேட் ஆகுது. இந்த பூஸ்ட் ஐசியில் தான் ஜென்ரேட் ஆகுது. மினிமம் வோல்ட் வந்து 12. ஓகே, இது மினிமம் 12 வோல்ட்டு கீழே போச்சுனாலோ அல்லது வந்து வோல்டேஜ் ஆப்சென்ட் ஆனாலும் நோ டிஸ்பிளே கம்ப்ளைண்ட் ஏற்படும். இந்த வோல்டேஜ் ஆனது எங்கே போகும்னா வெர்டிகல் காப் டிரைவர் ஐசிக்கு ஒரு சப்ளை வோல்டேஜ் தான் இந்த 14.3. இந்த வோல்டேஜ் செக் பாயிண்ட் நியராக இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா HVAN மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது HVDD அப்படின்னு சில டிவியில் மென்ஷன் பண்ணுவாங்க. இதில் வோல்டேஜ் நான் பார்க்குறேன். இது வந்து மேக்ஸிமம் வோல்ட்டு 8 வோல்ட் வரை வரும், மினிமம் 6 வோல்ட்டு. இதில் பாருங்கள், இப்போ 6.62 வோல்ட் காட்டுது. இது வந்து ஹரிசாண்டல் கேட் டிரைவருக்கு போகிற இன்புட் சப்ளை வோல்டேஜ். ஓகே, இந்த டெஸ்ட் பாயிண்ட்லேயும் 2 வோல்டேஜ் வருது. இந்த வோல்டேஜ் மிஸ் ஆயிடுச்சு, அப்சென்ட் ஆயிடுச்சுன்னா மோஸ்ட்லி ப்ராப்ளம் என்னென்ன வரும்னா மோஸ்ட்லி ஐசி தான் ஃபால்ட்டு வர வாய்ப்பு இருக்குது. இந்த டிசிடிஸ் ஐசி டிஃபிட் ஆக ரொம்ப வாய்ப்பு இருக்குது. தவிர அந்த ஐசி நியர்பை, அதாவது இந்த வோல்டேஜ் செக் பாயிண்ட், இந்த வோல்டேஜ் பார்க்குற இடத்துல சம்டைம்ஸ் 0 ஓம் ஃபியூசிபிள் ரெசிஸ்டர் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ரெசிஸ்டர், அதாவது 0 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த 0 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஏதாவது ஒன்று டேமேஜ் ஆகியிருந்தாலும் சம்டைம் இந்த வோல்டேஜ் ஆப்சென்ட் ஆகிடும். அதனால் வந்து எப்போவுமே அந்த டிசிடிசி அந்த பூஸ்ட் ஐசி பக்கத்தில் அந்த வோல்டேஜ் பார்க்கும்போது ஆப்சென்ட் ஆகிருந்துச்சுன்னா அந்த டெஸ்ட் பாயிண்ட் பக்கத்தில் இருக்கிற காம்போனன்ட் SMD ஃபியூஸ் அல்லது ஃபியூசிபிள் இண்டக்டர் அல்லது ஃபியூசிபிள் ரெசிஸ்டர் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அதில் ஏதாவது டேமேஜ் ஆகிருக்குன்னா அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி நம்ம சின்ன சின்ன ஃபால்ட்லாம் சரி பண்ண முடியும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம பார்த்தது VDD பார்த்துருக்கோம், இந்த VIN பார்த்துருக்கீங்க, VG. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு AVDD அண்டு HVDD, இந்த 3 வோல்ட்டு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வோல்டேஜ் வந்து ஸோ கேட்டு ஹையர் வோல்டேஜ் அப்படி சொல்லலாம், அதாவது VGH வோல்டேஜ். இந்த வோல்டேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மினிமம் 22 வோல்டேஜ், மேக்ஸிமம் 32 வோல்டேஜ் வரையும் இந்த வோல்டேஜ் வர வாய்ப்பு இருக்குது. இந்த வோல்டேஜ் எங்கே இருக்குதுன்னா இந்த வோல்டேஜ் செக் பாயிண்ட்டு இந்த ஐசி பக்கத்தில் இந்த இருக்குது பாருங்கள், வோல்டேஜ் செக் பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துல வைக்கிறேன். ஸோ வந்து சரி, மேக்ஸிமம் 32 வோல்டேஜ். இப்போ மீட்டர் பார்த்தீங்கன்னா 30 வோல்ட்டு ப்ரெசென்ட்டில் இருக்குது. ஸோ அப்போது இந்த VGH அது கேட் ஹையர் வோல்டேஜ் அப்படி சொல்லுவாங்க. இது கேட் காஃப் போகிற ஹரிசாண்டல் கேட் டிரைவர் ஐசிக்கு போகிற சிக்னல் வோல்ட்டு சொல்லுவாங்க. இந்த வோல்டேஜ் ஆப்சென்ட்னா நோ டிஸ்பிளே. ஸோ இருக்கிறதுல இது ஹையஸ்ட் வோல்டேஜ் இந்த 30 வோல்ட்டுங்கிறது. ஸோ உங்களுக்கு VGH சில டிவியில் சில டீக்கால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இது வந்து V ஆன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த டிவியை பொறுத்தவரை VGHன்னு அந்த டெஸ்ட் பாயிண்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நெகட்டிவ் வோல்டேஜ், அதாவது V ஆஃப் அல்லது VGL கேட்டு லோயர் வோல்டேஜ் அப்படி சொல்லுவாங்க. இந்த வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா எங்கே பார்க்கணும்னா ஸோ இந்த ஐசி நியர்பை VGHன்னு பிரிண்ட்டாக இருக்குது. அதில் வந்து நான் இப்போ மல்டிமீட்டரோட ரெட் ட்ராப்பை நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். மீட்டர் பாருங்கள், டிஸ்பிளேயில் -7.9998, அதாவது நியர்பை 8 வோல்ட் காட்டுது. ஓகே, இப்போ இந்த வோல்டேஜ் வந்து VGL அல்லது நெகட்டிவ் வோல்டேஜ் V ஆஃப் வோல்ட்டு சொல்லுவாங்க. இந்த வோல்டேஜ் மிஸ்ஸிங் அல்லது இந்த ஆப்சென்ட் ஆகிடுச்சுன்னா மோஸ்ட்லி வந்து என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் டிஸ்பிளேல ஏற்படும்னா மோஸ்ட்லி வந்து நெகட்டிவ் பிக்சர் அல்லது ஸ்டில் பிக்சர் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஏற்படும். சில நேரங்களில் வந்து இந்த வோல்டேஜ் ரொம்ப லோவாக இருக்குது, அது மினிமம் வோல்ட் வந்து 5 வோல்டேஜ். ஆக்சுவலாக மினிமம் வந்து வோல்ட் வந்து -5 வோல்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது நெகட்டிவ் வோல்டேஜ். இந்த வோல்டேஜ் மினிமம் அதாவது 5 வோல்டேஜ் கீழே போச்சுன்னா சம்டைம் வந்து ஸ்லோ மோஷன் டிஸ்பிளே அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் ஏற்படும். ஒருவேளை அந்த வோல்டேஜ் மிஸ் ஆனிச்சுன்னா ஸோ மோஸ்ட்லி இந்த ஐசி தான் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது வந்து இப்போ VGL வோல்ட்டுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வீக் ஆஃப் வோல்டேஜ்.
விகாம்னா காமன் வோல்ட்டு சொல்லுவாங்க. இது டிஸ்பிளேக்கு போகிற காமன் வோல்ட்டு. இதை டிஸ்பிளே பிரைட்னஸ் வோல்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த வோல்ட் வந்து மேக்ஸிமம் 7 வோல்ட் வரை இருக்கும். இந்த டெஸ்ட் பாயிண்ட் இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிருக்கு. நான் அதில் மல்டிமீட்டர் வைக்கிறேன். இப்போ மீட்டர் கவனிங்க, 5.30 வோல்ட்டு காட்டுது. இந்த வோல்டேஜ் வந்து பிலோ 4 வோல்ட் மேலே போணுச்சு கீழே போணுச்சுன்னா மோஸ்ட்லி வந்து டிம் டிஸ்பிளே கம்ப்ளைண்ட் ஏற்படும். வோல்டேஜ் மிஸ் ஆனிச்சுன்னா டிஸ்பிளே வந்து ஃபுல் டிம்மாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. இது வந்து டிஸ்பிளேவோட பிரைட்னஸ் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த இது விகாம். இந்த வோல்டேஜ் நேம் பேர் விகாம். இந்த வோல்டேஜ் இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து பார்க்க போகிறது டிவிடிடி வோல்டேஜ். இந்த டிவிடினா டிஜிட்டல் வோல்டேஜ். இந்த வோல்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த டிகான் ப்ராசஸருக்கு போகிற சப்ளை வோல்ட்னு சொல்லுவாங்க. அது இந்த இடத்துல வந்து டெஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.3 வோல்ட் வரணுது. 3.3 வோல்டேஜ். இந்த வோல்ட்டானது பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரோம் ஐசி இருக்குது. 8 ரோம் ஐசி இருக்குது. இந்த ரோம் ஐஸுக்கு இதே இந்த 3.3 வோல்டேஜ் சப்ளை வோல்டேஜ் ஸோ வந்து சப்ளை ஆகும்போது ஸோ நெக்ஸ்ட்டு விடிடி வோல்டேஜ். இந்த வோல்டேஜ் ஆக்சுவலாக வந்து 1.5 வோல்டேஜ். இது 4K டிகானில் மட்டும் இந்த வோல்டேஜ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஃபுல் ஹெச்சில் மோஸ்ட்லி இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த இடத்துல டெஸ்ட் பாயிண்ட்டு 1.5ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க விடிடின்னு. மீட்டர் கவுண்டிங்னா 1.5 இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் வந்து அடிஷ்னலாக இன்னொரு விடிடி வோல்ட் எடுத்துருக்காங்க, விடிடி 2. ஸோ 1.2 வோல்டேஜ். ஸோ 1.2 வோல்ட் எடுத்துருக்காங்க. இது ஒரு விடிடி வோல்டேஜ். ஓகே, நெக்ஸ்ட்டு காமா வோல்டேஜ். காமா வோல்ட்டை பொறுத்தவரை விஜிஎம் அல்லது விஜிஏன்னு மென்ஷன் பண்ணிப்பாங்க. இது 14 டெஸ்ட் பாயிண்ட் இருக்கும், அதாவது 14 சேனல். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஜூம் பண்ணுற பாருங்கள். இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ விஜின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஹை வோல்டேஜ் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் பாயிண்ட் வச்சிங்கன்னா 14 வோல்ட் வரும். அதில் 14 வோல்ட் இருக்கும். அடுத்தது வந்து இந்த வோல்டேஜ் வந்து ஃபியூ மில்லி ஸ்டெப்ஸில் அப்படியே ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும் இந்த வோல்டேஜ். இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த டெஸ்ட் பாயிண்ட் வச்சிங்கன்னா 12.9 காட்டுது. 12 ஃபஸ்ட்டு டெஸ்ட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்து 13 வோல்ட்டுனா நெக்ஸ்ட்டு டெஸ்ட் பாயிண்டில் வந்து கம்மியாகும் உங்களுக்கு 12.92. ஃபியூ மில்லி ஸ்டெப்பில் அது குறைஞ்சிட்டே வரும். ஓகே, இதில் அடுத்த டெஸ்ட் பாயிண்டில் 11.24 காட்டுது. இந்த காமா வோல்ட்டுங்கிறது கலர் வோல்ட்டுன்னு சொல்லுவாங்க. கலர் ப்ரோக்ராமபிள் வோல்ட்டுப்பாங்க. இந்த வோல்டேஜ் வந்து ஆர்டராக வரல அப்படின்னா என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குன்னா, ஸோ டிஸ்பிளேயில் கலர் வந்து புவராக இருக்கும். ஸோ சரியான கலர்ஸ் வந்து இருக்காது. அந்த மாதிரி இஷ்யூஸ் ஏற்படும். இதை பாருங்கள். ஸோ இது வந்து கலர் காமா வோல்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ மெயினாக வந்து என்னென்ன வோல்ட் இருக்குன்னா விடிடி, விஇன்னு, விஜிஹெச், விஜிஎல், ஏவிடிடி, ஹச்விஏஏ, அப்புறம் விகாம், அப்புறம் டிவிடிடி, ஏவிடிடி தவிர வந்து காமா வோல்டேஜ். இந்த மாதிரி வோல்டேஜ்லாம் வந்து இந்த பொதுவாக டிகானில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சில டிகானில் வோல்டேஜ் எல்லாமே மாற வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ பொதுவாக வந்து டிகானை பொறுத்தவரை நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வோல்டேஜ் செக் பண்ணி பார்த்துட்டு தான் ஒரு டிஸ்பிளேவை நம்ம மாற்ற முடியும். ஓகேவா?